உங்களில் எத்தனை பேர் இது மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நானும் அது மாதிரி தான் முன்னாடி ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பேன். இப்போ அதெல்லாம் விட்டுட்டேன். அதுக்கு நான் வந்து சில மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணேன். நீங்களும் அது மாதிரி அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று வந்து ஒரு விஷயம் நடந்திருக்காது. அதாவது அந்த விஷயம் நடந்துருமோ அப்படின்னு நினச்சி பயப்படுறது. இப்போ லைட்டாக நம்மளுக்கு ஒரு நெஞ்ச வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இதாக இருக்குமோ அதாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி பயப்படுறது. இப்போ யாரோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஐயோ இது மாதிரி நமக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு இப்படி ஆகிடுமோ பண்ணிடுமோ அப்படின்னு நினச்சி பயப்படுறது. இப்போ வந்து பைக்கில் போய்கிட்டு இருக்கோம், திடீர்னு இந்த பைக்கு போய் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறது. இது மாதிரி எதுவுமே ஒரு நடக்காத விஷயத்தை வந்து நம்மளுக்கு நடந்துருமோ அவளுக்கு நடந்துருமோ, இது இப்படி நடந்துட்டா என்ன பண்ணுறது, அப்படி நடந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஃப்யூச்சரில் நடக்காத விஷயத்தை நம்மளா ஒன்று வந்து யோசிச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க. அதே மாதிரி ஒரு பாஸ்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கும், ஏதாவது ஒருத்தவங்கள திட்டிருக்கோம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம், அந்த விஷயத்தை நம்ம இப்படி பண்ணியிருக்கலாம், எதுக்கு அப்படி பண்ணணும் அப்படின்னு நினச்சி அதையே நினச்சி திரும்ப திரும்ப யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ யாருக்கிட்டையாவது வந்து ஒரு ஏதோ ஒன்று வாங்கியிருக்கோம் பண்ணியிருக்கோம், அது வந்து ஒரு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா இதை எதுக்கு வாங்கணும், இது வாங்காமல் இருந்திருக்கலாம், வாங்காமல் இருந்தால் என்னென்ன பண்ணியிருக்கலாம், எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு நடக்காத விஷயத்த நடந்த விஷயத்தையும் நினச்சி திரும்ப திரும்ப யோசிச்சு அப்படியே பைத்திய மாதிரி அதையே நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இன்னையோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அது மாதிரி நீங்கள் யோசிக்கும் போதெல்லாம் தயவு செய்து இது ஓவர் திங்க் பண்ணுறதை நம்ம நிறுத்தணும் அப்படின்னு நிறுத்திடுங்க. ஏன்னா இந்த ஓவர் திங்கிங் மாதிரி ஒரு பெரிய டிசீஸ் கிடையாது. இது தனியாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தனியாக சும்மாவே இருந்தால் எதாவது யோசிக்கும் போது இப்படி பண்ணுவோமா அப்படி பண்ணியிருக்கலாமா அப்படின்னு யோசிக்கிட்டே தான் இருப்போம். இது வந்து தூக்கத்தை கெடுத்துரும், சுத்தமாக நிம்மதியை கெடுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் இது மாதிரி ஓவர் திங்க் பண்ணும்போது ஒன்றே ஒன்று மட்டும் யோசித்துக்கோங்க, இது வந்து ஒன்றுமே நடக்காது, இது இப்படி ஒன்று நடக்கவே போகிறதில்ல, நடந்த விஷயம் நடந்துடுச்சு, அதை இனிமேல் மாற்றவும் போகிறதில்ல, ஸோ நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு ஃப்ரீயாக இருங்க. ஓகேயா? அந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.